புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம், இது உலகம் என்று. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடைபெற்று வரும் அதிரடி தடாலடி நடவடிக்கைகள். அன்னைக்கே 8 கோப்புகளில் கையெழுத்திட்டாரு. அதனுடைய பின்விளைவுகள் அப்படிங்கிறது இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டு வருது. அமெரிக்காவுக்கு இல்லை, மற்ற நாடுகளுக்கு. இப்போ என்னன்னா, குறிப்பாக அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முதல் மிக முக்கிய தலையாய உரிமை பிரச்சனையாக எடுத்துக்கிறது என்னன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக, அதாவது உரிமம் இல்லாமல் குடியிருப்பவர்கள், தங்கி இருப்பவர்கள் அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புறது. இதில் மெக்சிகோவை சார்ந்தவர்களை கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 1000 நபர்கள், மெக்சிகோ மட்டும் இல்லை அனைத்து நாடுகளையும் சேர்ந்த ஒரு 1000 நபர்களை அதிகாரிகள், காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அவர்கள் நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. கை விலங்கிடப்பட்டதாகவும், கொண்டு செல்லும் வழியில் தண்ணீர் பாட்டில் கூட இல்லாததாகவும், அழைத்து சென்ற விமானம் அப்படின்றது கார்கோ விமானம், சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய இராணுவ விமானம் அப்படின்னும், அந்த இராணுவத்தில் அந்த விமானத்தில் ஏசி கூட இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதெல்லாம் எதையுமே அமெரிக்காவும் சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சரி சட்டையே பண்ணிக்கல. இராணுவ விமானத்தில் மெக்சிகோவை சேர்ந்த அந்த சட்டவிரோதமாக குடியேறிய அந்த நபர்களை ஏற்றிக்கொண்டு மெக்சிகோ போகுது. அங்கிருந்து அந்த விமானம் திருப்பி அனுப்பப்படுது. இந்த தகவல் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. பயங்கரமான கோபம் ஏற்படுறாரு. உடனே 25% ஆஃப் இம்போர்ட் டியூட்டியை அவர் உயர்த்துறார். மெக்சிகோவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 25% உடனடியாக அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு. விமானம் வந்து இறங்கி மறுபடியும் ஒரு மணி நேரத்திலேயே மறுபடியும் ஒரு 13% உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. மெக்சிகோ அப்படியே ஆடி போகிறாங்க. நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் திரும்ப எடுத்துக்கணும்னு சொல்லி மெக்சிகோ பணிந்து மீண்டும் அவர்கள் மெக்சிகோவினுடைய சரக்கு விமானத்தில், அதாவது மெக்சிகோவினுடைய அதிபர் சொல்லியிருந்தார், அதிபரை பிரதமரான அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நடத்தணும், அவர்களை நீங்கள் வந்து தண்ணி கொடுக்காம இந்த இராணுவ விமானத்தில் அனுப்பாதீங்க, என்னோட சொந்த விமானத்தை, நான் போகிற அதிபர் விமானத்தை நான் தர்றேன், பிரதமர் விமானத்தை தர்றேன், நீங்கள் அதில் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் மெக்சிகோவே மீண்டும் அந்த இராணுவ கார்கோ விமானத்தை அணைச்சி அதுலேருந்து தான் அவங்களுடைய மக்களை கூட்டிகிட்டு போயிருக்கு. இப்போ இதில் இது என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, அமெரிக்கா மெக்சிகோ விஷயம் தானே அப்படின்றது இல்லை, எல்லா நாடுகளுக்குமான சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக, எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். பிரிக்ஸ் நாடுகள் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் கடுமையாக அவர் எச்சரித்திருந்தார். சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கான வரிகளை 100% அளவிற்கு உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட், நம்பர் 1 அமெரிக்கா அப்படின்ற இடம் இப்போ என்ன மாறி போச்சு அப்படிங்கிறது இல்லை, அப்படிதான் இருக்கணும், முன்னை விட வலிமையாக மாறணும், அது பொருளாதாரத்திலையும் சரி மற்ற தொழில்கள்லையும் சரி இருக்கணும் அப்படிங்கிற முனைப்பை எடுத்து அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் யாரெல்லாம் அதிகமாக விதிக்கிறார்களோ அந்த நாடுகள் எந்த நாடாக இருந்தாலுமே அந்த நாடுகள் மேலே மீண்டும் அமெரிக்கா 100% வரி விதிக்கும் என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை பதிவு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பிரிக்ஸ் நாடுகள்ன்ற வரும்போது இந்தியாவும் அதற்கான விதிவிலக்கல்ல. நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்ட்ட தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தொலைபேசி வாயிலாக அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த விமானத்தில் இருந்துட்டே அவர் பேசியிருக்காரு. பல விஷயங்களை பேசியிருக்காரு, நீண்ட நேரம் பேசியிருக்காரு. இதில் என்ன பேசப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, அதில் பிரதமர் அவர்கள் சொன்ன பதில் என்ன, நீங்கள் வைத்த விஷயங்கள் என்ன, எதை பற்றி பேசுனீங்கன்ற ஒரு விரிவான அறிக்கை அப்படிங்கிறது வரலன்னாலுமே, இதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இப்போது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் வரி விதிக்கப்படுதே, அதை பற்றி ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படுமா? ரெண்டாவது, இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கிரீன் கார்டு இல்லாமல் அதே மாதிரியான உரிமம் இல்லாமல் தங்கியிருப்பவர்களை திருப்பி அனுப்புவதற்குரிய விஷயம் குறித்து பேசுனீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவான, அதாவது ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லாமல், என்னுடைய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும், வெளிப்படையாக பொதுவெளியில் சொல்ல முடியாது, ஆனால் இரு நாடுகளுக்கும் பொதுவான நேர்மையான முடிவுகளை பிரதமர் மோடி அவர்கள் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். சில பத்திரிகை ஊடகங்கள் மிரட்டப்பட்டதா இந்தியா, வற்புறுத்தப்பட்டதா இந்தியா அப்படின்ற மாதிரியான தலைப்புகள் எல்லாம் இதே செய்தியை
வேற மாதிரியாக எழுதுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சட்டவிரோத குடியேறிகள் விஷயத்தில் இந்தியா என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயமுமே ஜெய்சங்கர் அவர்களே அமெரிக்காவில் பதவியேற்பு விழாவின் போது, அந்த நிகழ்வின் போது, அதற்கு அடுத்த நாளே சில நாளிலேயே அவர் சொல்லியிருந்தார், இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொதுவாக நாடுகளில் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால இது எல்லா நாடுகளுக்குமே தேவையான ஒன்று அப்படின்னு ஒரு தெளிவான அறிக்கை சொல்லியிருந்தாரு. இதற்கு இந்தியா எதுவும் ஆப்போஸ் பண்ணிச்சா அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய வாயிலாக எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு அடுத்து மத்திய அரசினுடைய 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்து முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. இந்த பட்ஜெட்ல அமெரிக்க பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறதுல கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள், அதை கருத்தில் கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் என்றும் சில தகவல்கள் சொல்கின்றன. காரணம் அமெரிக்காவினுடைய கோரிக்கைன்னு சொல்றதை விட நிர்பந்தம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன் அப்படின்னா தங்களுடைய நாட்டினுடைய பொருட்கள் எல்லோருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதும், அமெரிக்காவை ஒரு வளர்ந்த நாடாக நம்ம பார்க்குறோம், ஆனால் அமெரிக்கா வளரும் நாடுதான் அப்படின்ற ஒரு டெஸ்கிரிப்ட்ல அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. ஸோ இதுதான் இதற்கான மூல காரணமாக பார்க்கப்பட்டாலும் வருகிற அந்த பட்ஜெட்டினுடைய தாக்கல்ல அமெரிக்க பொருட்களுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு காம்பன்சேட்டா, அதாவது அமெரிக்க பொருட்களுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறதுக்கு காம்பன்சேட்டா தங்கத்தின் வரி, இறக்குமதி வரி அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது ஒரு அனுமானமாக வைக்கப்படுது. ஸோ தங்கம் விலை இப்போவே உச்சத்தில் இருக்கு. இன்னும் வரி உயர்த்தப்பட்டால் மீண்டும் தங்கத்தின் விலை எகிரும் அப்படிங்கிறதையும் தாண்டி அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வியின் போது, அமெரிக்க அதிபராக நான் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக, அதாவது இப்போ 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசினேன். நான் உறவு அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அநேகமாக அடுத்த மாதம் அவர் அமெரிக்கா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அமெரிக்க அதிபரே பதிவு பண்ணியிருக்கார். ஸோ நாடுகளினுடைய உறவு அப்படிங்கிறது பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பொருளாதாரம் அப்படிங்கிறத தன்னுடைய நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். அதை எப்படி சாதகமாக இந்தியா பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறதா இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்திருக்கு. அமெரிக்க தயாரிப்புகள் உலக நாடுகள் பூராவும் போகணும், அதற்கான வரியை மற்ற நாடுகள் குறைக்கணும், அதற்கான நிர்பந்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கமாக இல்லாமல் அமெரிக்க அரசினுடைய செலவினம் அப்படிங்கிறதையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. சமீபத்தில் அமெரிக்க அந்த அரசு ஊழியர்கள் பணி ஆணையம் அங்கே இருக்கு இல்லைங்களா, அவங்க 23 லட்சம் பணியாளர்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அவரோடு பயணித்து செல்வதற்கு விரும்பாதவர்கள் நீங்கள் பணியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். உங்களுக்காக 8 மாத ஊதியம் வழங்கப்படும், பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முடிவை சொல்லணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒருவேளை இந்த பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள யாரும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஊழியராக தொடர்ந்து செயல்படலாம். நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவீங்கள், ஆனால் உங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பணி மாறுதல், இல்லை வேறு இடங்களுக்கு போகிறது, இல்லை ஏதேனும் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 6க்குள்ள நீங்கள் இதை சொல்லலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் பணியில் தொடர்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மெயிலுக்கு கீழே ஐ எம் ரிசைன்டு, நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டுமே, அந்த வார்த்தகத்தை மட்டும் போட்டாலே போதும், இது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். 8 மாத ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் அமெரிக்காவினுடைய அரசினுடைய என்னென்ன சலுகைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும். இந்த மெயிலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்பளமாக அமெரிக்காவில் வரி செலுத்துவர்களுடைய பணம் தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் பொருளாதார வளத்தையும் மேம்படுத்துவதற்காக அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த வாய்ப்பை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் பிரமிப்பாக இருக்குது. 23 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு உயரதிகாரி, அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரிகிட்ட கேட்கும்போது என்னென்னா, கிட்டத்தட்ட 23 லட்சம் பேரா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு 5லிருந்து 10% இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இப்படி வெளியில் போவதற்கான ரீப்ளேஸ், மறுபணியமர்த்தல், வேறு ஆட்களை அமர்த்துவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் அங்கே எழவே இல்லை. ஏன்னா வெளியில் போகிறவங்களுக்கு மீண்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலும் இணைந்து செயல்படணும், இலாக்கா மாற்றம், பதவி மாற்றம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவினுடைய உள் அரசியல் விவகாரங்களையும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறார் என்று எடுத்துக்கொள்வோமாக. போன வருஷம் ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் மோர் இவங்க 2 பேருமே விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு, அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு போனாங்க. 10 நாள் தான் பிளானிங் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொந்த நாடு திரும்பலை, அதாவது பூமிக்கு திரும்பலை. இவங்களை சொந்த நாட்டிற்கு அழைப்பதில், திரும்ப கொண்டு வருவதில்
கடந்த அரசு ஜோ பைடன் அவர்களுடைய அரசு அப்படிங்கிறது சரியான விஷயங்கள் முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மிகப்பெரிய தொழிலதிபரான எலான் மஸ்க் அவர்கள்ட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவருடைய தான் அவர்கிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவங்கள பூமிக்கு கொண்டு வருவதற்கான விஷயங்களை நீங்கள் பாருங்க செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதை ஸ்பேஸ் எக்ஸ் செய்யும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் எலான் மஸ்க்கு கொடுத்துருக்காரு. இது ஜோ பைடன் அரசுக்கான ஒரு அதாவது என்னன்னா அவங்க மேலே அக்கறை இல்லாமல் நடந்துக்குச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் அவங்க கொண்டு போகிறாங்க. இருந்தாலுமே 10 நாள் பிளானிங் பண்ணி போன ஒருத்தங்க கிட்டத்தட்ட எவ்வளவு மாதங்கள் ஆகுது, பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு வர்றாங்க. அங்கே எலும்பு சிதைவு, எலும்பு அப்படியே ஒடிஞ்சு போகிற அளவுக்கான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தகவல்கள் மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது. தொடர்ந்து இவ்வளவு காலம் அங்கே அதாவது புவியீர்ப்பு விசையே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது பிளட்டினுடைய ஓட்டமே மாறி போய் எவ்வளோ அது நமக்கு தெரியும். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி இதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதுவும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இதற்கான முயற்சிகளில் ஏன் இவ்வளவு சுணக்கம் காட்டுது, தாமதப்படுத்துது அப்படிங்கிறது உலக அரங்கில் கேள்வியாக வைக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய திறனுக்கே ஒரு கேள்வியாக வைக்கப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து ட்ரம்ப் அவர்கள் எலான் மஸ்க் கிட்ட உணர்த்தி இருக்காரு. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விரைவில் திரும்புவதற்கான அதுவும் அதாவது அமெரிக்க அதிபராக அல்லாமல் தன்னுடைய நண்பரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனால அந்த முயற்சிகளை ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்து கொண்டு வரும் அப்படின்னாலுமே ஒரு தனியார் நிறுவனம் இந்த வேலை செஞ்சிருக்கு. அமெரிக்க அரசு விண்வெளி ஆராய்ச்சியில் எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குரிய அவங்க முன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் பூமிக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. கனடா இந்தியா உறவு அது என்னப்பா, அதான் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா பண்ணிட்டாரு, இனிமேல் என்ன ஒரே நட்பு நாடாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையா நீ கொஸ்டின் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அதுலேயும் ஒரு ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு மார்ச் மாதம் அங்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, கனடாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் வேறு நாடுகள், கனடாவை தவிர்த்து வேறு நாடுகளுடைய தலையீடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க கனடாவில். அந்த ஆணையம் அங்கே விசாரணையை பண்ணி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த சமர்ப்பிப்பில் கூறப்பட்ட கருத்துக்கள் இந்தியாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் இந்தியா அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா கனடாவும் இந்தியாவும் நட்பு நாடாகவே பார்க்கப்பட்டு வந்த நிலையில இப்போது சமீப காலமாக இங்கு நடைபெறும் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதற்கான கேள்வி கணைகளை தொடுக்கும் விதமாக இருக்கு. குறிப்பா இந்த அதிபர் தேர்தலில் 2வது நாடுகள், அதாவது கனடாவை தவிர்த்து வேற நாடுகள் ரொம்ப ஆர்வமா இருக்குது, அதுல இந்தியாவும் ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்றது வந்து தவறு. ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதற்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆதாரத்தோட நீங்க நேரடியா இந்தியாவை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா அதை நாங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம். அதெல்லாம் பேசல, ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல அந்த நிஜார் கொலை வழக்கில் எப்படி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லிட்டு பின்னாடி பேக் அடித்தாரோ அதுபோல ஆதாரம் இல்லாத பொதுவான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒருவேளை இது அரசியலுக்கான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு ஸ்டண்டாக இது பார்க்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியை இங்கிருந்து நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ சென்ற பிறகும் அங்கு மீண்டும் இந்தியாவை ஒரு வேறு விதமாக போட்டி பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் நடக்கிறதே அப்படின்ற ஒரு கவலை இந்தியராக நாம் பெற வேண்டியிருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.